வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காளான் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பாக்கெட் காளான் எடுத்து 3 தடவை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். காளான் வாங்கையே நல்லா புதுசாக பார்த்து வாங்கிக்கோங்க. டேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. 3 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பாக்கெட்டோடு வைங்க, ஓப்பனில் வைக்கக்கூடாது. அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அதில் பச்சரிசி மாவு 1 கப்பு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 1.5 கப் போட்டுக்கலாம். இது 75 கிராம் கப்பு. இது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றி சுட வச்சுட்ருக்கேன். அது சுடட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை பெசரிக்கலாம் தண்ணி ஊற்றி. மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், புது மிளகாத்தூள், அதனால் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி அதில் பெசரிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப போயிடுச்சுன்னா எண்ணெயை குடிக்கும் ஒரேதாக. நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் சுட்டுச்சான்னு பார்த்துப்போம். நல்லா சூடாகிடுச்சு. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக உழுகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் தனித்தனியாக கிடைக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இதெல்லாம் கடையில் வாங்க வேண்டியதே இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். காளான் மூட்டு வாரத்துக்கு நல்லதுங்க. இது மூட்டு வாரத்தை சரி செய்யக்கூடியது. 100 கிராம் காளானில் 35% புரதச்சத்து இருக்குது. உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். அது நல்ல ஜீரணமாகிற சக்தி உண்டு. இரத்த நாளத்தை சுத்தம் பண்ணுற தன்மை உண்டு. குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறவங்க அடிக்கடி காளானை சேர்த்துக்காதீங்க. இது பால் ஊறுற தன்மையை கட்டுப்படுத்துகிற சக்தி உண்டு. இதுக்கு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தனித்தனியாக வந்திருக்கு. நம்ம போடையிலே ஒன்று ஒன்றா போட்டால் தான் இந்த மாதிரி தனித்தனியாக வரும். அப்படியே ஒன்றோட ஒண்டி ஒட்டிக்கிட்டு நல்லா வராது. இன்னொரு தடவை போட்டு எடுத்துக்கலாம். தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்.
குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வீட்டிலே பெரும்பாலும் செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கினோம்னா நம்ம கலர்லாம் போட்டு அஜினோமோட்டோ எல்லாமே போட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. குழந்தைகளுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு போட்டுக்கலாம். இந்த காளானோட சேர்த்து சாப்பிடையில இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். காளானோட கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்ருங்க. வேஸ்ட்டாக தூக்கி எரிஞ்சிடாம. பாருங்கள், அது மேலே போடையிலே இவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றிங்க.